ரொம்ப நாள் வேற ஒரு கட்சியில இருந்தோம், இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் இருக்கிறாரு, இங்க வந்து உக்காந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் இன்னும் நீ எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்ட்டு. இங்க எல்லாரும் அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க, சில பேர் என்னடா இது ரொம்ப நாள் வேற ஒரு கட்சியில இருந்தோம், இப்போ இங்க வருமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அதெல்லாம் தயவு செய்து எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க தலைவர் தளபதியை மட்டும் நீங்க நம்புங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று முதல் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் இருப்பீர்கள். அதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கணேசன் நகர செயலாளர் 30 வருடங்களாக மகாபலிபுரத்தில் இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவரும் நம்மளோட வந்து சேர்ந்திருக்கிறாரு. அவர் ராகவன் அப்பா சொன்னாங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க 2 பேரும் பார்த்தா. அப்படியே அங்க சொன்ன 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி என்பவர் கோட்டகுளத்திலிருந்து அவரும் வந்திருக்கிறார். இங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரும் நீங்க எதை பத்தி கவலைப்படைய, மக்களுக்கு என்ன தேவைகளோ என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட நாங்க சொல்லுங்க. அதை நாங்கள் உடனடியாக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். அதனால நீங்க எதை பத்தியுமே தயவு செய்து கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, உங்களுடைய பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல்நல சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், எதுவாக இருந்தாலும் சொன்னாலும் உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 10 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாங்க யாரும் உங்களை சொல்ல மாட்டோம். எப்போது தலைவர் தளபதியை நம்பி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்து விட்டீர்களோ அன்று முதல் நீங்கள் எங்களுடன் எப்போதும் நாங்கள் உங்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வோம் என்பதை இங்கே தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன் இருக்கிறாரு, இங்க உக்காந்து இருக்கிறாரு. இன்னும் இப்படிதான் சொன்னேன், எல்லாரும் இன்னும் நீ எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பதவி கொடுக்கலையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் மிக விரைவில் உங்களுக்கு உண்டான பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்ததற்கு மிக மிக சந்தோஷமாக நான் உங்களை வரவேற்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு வராத அளவில் எல்லோருக்கும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 30-32 வருடமாக எங்களுடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடன் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.